much. Thanks for tuning in. We're glad that you're here. May the presence of the Lord be with us throughout this service. Whether you might be in your living room or in your bedroom watching this service, we request you, if you can, to rise up to your feet and worship with us. The word of the Lord says, God never leaves us nor forsakes us. Even through these tough times when we feel that He's not with us, we should always remember that His presence is with us all the time. So join with us as we sing this song. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை இருக்கும் எப்பவுமே மாறாத தேவன். மனிதர்கள் கூட அநேக டைம்ல மாறி இருக்கலாம், ஆனா மாறாதவர் கர்த்தர் ஒருவர் மாத்திரம் தான். உற்சாகமா கரங்களை தட்டி பாடலாம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், கரங்களை தட்டி மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர்,
என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேய்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேய்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. யெகோவா நீசி என் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நீசி என் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்க்கை நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேய்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேய்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. அவர் யெகோவா ராஃபாவா இருக்கிறாரு, நம்மளுக்கு சுகம் தருகிற தேவனா இருக்கிறாரு. யெகோவா ராஃபா என்ற சுகமானவர், யெகோவா ரூபா என்ற மேய்ப்பரானவர். யெகோவா ராஃபா என்ற சுகமானவர், யெகோவா ரூபா என்ற மேய்ப்பரானவர். வாழ்வாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வாழ்வாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேய்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேய்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேய்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேய்ந்து போனாலும். இந்த கிருபைக்காக கரங்கள் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் இரக்கம் என்றும் உள்ளது. ஆவியானவரே, எங்களோடு நீர் வாசம் பண்ணும் மணிக்கு நாங்கள் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, எங்களுடைய சபையில நீங்க வாசம் பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, சபை மக்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் நீங்க வாசம் பண்ணுங்க ஆண்டவரே. தகப்பன், நாங்கள் வேலைக்கு போகும்போது ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் எங்க போனாலும் தகப்பனே எங்களோட வாசம் பண்ணும்படிக்க நாங்கள் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே, அப்பா எங்களோட பேசுகிற தெய்வமா இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க மத்தியில நீங்க உலாவை கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. 7 குத்து விளக்கு மதில் உலாகிற தேவன், எங்கள் ஆராதனை நீங்க உலாவை கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறேன் தகப்பனே. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. துதிக்கு நீ ஒருவரே பாத்திரரா இருக்கிறீங்க ஆண்டவர். மதில நீங்க அசைவாடி கொண்டதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நேரத்தை உடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறேன் தகப்பனே. தேவன் ஆண்டவரே, நீங்க நடத்தி தரும்படிக்கா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். The Bible reading is taken from Ephesians chapter 2, verses 11 to 22.
Ephesians chapter 2 verses 11 to 22. Therefore remember that formerly you who are Gentiles by birth and called uncircumcised by those who call themselves the circumcision, which is done in the body by human hands, remember that at that time you were separate from Christ, excluded from citizenship in Israel, and foreigners to the covenants of the promise, without hope and without God in the world. But now in Christ Jesus, you who once were far away have been brought near by the blood of Christ. For he himself is our peace, who has made the two one and has destroyed the barrier, the dividing wall of hostility, by setting aside in his flesh the law with its commands and regulations. His purpose was to create in himself one new humanity out of the two, thus making peace, and in one body to reconcile both of them to God through the cross, by which he put to death their hostility. He came and preached peace to you who were far away and peace to those who were near. For through him we both have access to the Father by one Spirit. Consequently, you are no longer foreigners and strangers, but fellow citizens with God's people and also members of his household, built on the foundation of the apostles and prophets, with Christ Jesus himself as the chief cornerstone. In him the whole building is joined together and rises to become a holy temple in the Lord. And in him you too are being built together to become a dwelling in which God lives by his Spirit. This is the word of the Lord. Thanks be to God. இன்றைய நாளுக்கான வேத பகுதி எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 தொடங்கி 22 முடிய. எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 தொடங்கி 22 முடிய. ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியராய் இருந்து மாமிசத்தின் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனமுடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறமானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாகி பகையாக நின்ற பிரிவனாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாமிசத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாய் இருந்த உங்களுக்கும் சமயமாய் இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவினாலே பிதாவிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். வாசிக்கப்பட வேண்டிய வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த மகா பெரிய கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். Greetings in Jesus' name. I want to thank and praise God to be able to be among you today and to share God's word with you. இந்த காலை வேளையிலும் நான் பகிர்ந்து கொள்ள தெரிந்து கொண்டதான வார்த்தை ஆங்கிலத்திலே 2 வார்த்தைகளாகவும் சில சமயம் தமிழிலே ஒரு வார்த்தையாகவும் அது வேதத்திலே நாம் காண்கிறோம். The words I'm going to share typically are found as 2 words in the English Bible and sometimes found as 1 or possibly even 2 words in the Tamil Bible. The words are but God, தேவனோ அல்லது ஆனாலும் தேவன் என்று சொல்லப்படுகிற பட் காட் என்கிற வார்த்தைகளை கொண்டு நான் ஒரு சில வேதத்தின் அடிப்படையில் உள்ள ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I want to share based on but God from the Bible. The phrase but God is found many times in the Bible. Depending upon how you count and what translations you read, it is found at least 31 times, which itself is
is a nice illustration for at least one day per month every year. இந்த தேவனோ அல்லது ஆனாலும் தேவன் என்கிற வார்த்தைகள் வேதத்திலே கிட்டத்தட்ட 31 முறை நாம் வேதத்திலே பல்வேறு வசனங்கள் மூலமாக காண்கிறோம். அதிலிருந்து 4 கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I want to share 4 thoughts based on it. So அதை பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக ஏன் இதை பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி முதலாவது அதற்குரிய பின்னோட்டத்தை நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். I want to share with you the backstory as to why the phrase "but God" is important. But God is about God. தேவனோ என்கிற வார்த்தையின் அடிப்படை தேவன், அவரே ஆண்டவர், அவரே இரட்சகர், அவரே மீட்பர், அவரே நம் நல் மேய்ப்பர். It is all about God. இது அவரை குறித்து அவருக்காகவே சொல்லப்படுகிற வார்த்தைகள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், பூமியிலே இருள் இருந்தது, ஆதியிலே தேவன் என்று வேதம் ஆரம்பிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் எப்படியாய் முடிகிறது என்றால், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஆண்டவரோடு கூட தான் வேதம் ஆரம்பிக்கிறது, உலகம் ஆரம்பிக்கிறது. ஆண்டவரோடு கூட தான் உலகம் முடிகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பிறகு அவரோடு கூட வாழ்ந்து பல கண்ணு கெட்டாத அதிகமான நாட்களும் வருடங்களும் எண்ண முடியாத காலங்களும் அவரோடு கூட வாழப்போகிறோம். The Bible begins in Genesis 1 with creation, where we find it's all about God. In the book of Revelation, when it all ends and the story continues as we see today and beyond our lifetimes into eternity in heaven, it's again all about God. Therefore the phrase "but God" becomes important, because often we think of avenues, solutions, possibilities, approaches, but God has a better way. நம் கண்ணோட்டத்திலே நம் மூலமாய் நம் காலகட்டங்களில் நம்முடைய அறிவுத்திறனுக்கு எட்டாக நாம் சில வேளை பார்க்காமலும் எடுக்கிற தீர்மானங்களாக இருக்கலாம், செய்கிற ஜெபங்களாக இருக்கலாம், செய்கிற காரியங்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவரும் இரட்சகருமாகிய திரியேக கடவுள் இதற்கும் மேல்பட்டவராயிருக்கிறார். He is beyond all this. He is beyond space. He is beyond time. He is eternity lives in him. நித்தியம் அவருக்குள்ளாய் வாழுகிறது, வாசம் செய்கிறது. ஆகையால் இந்த "but God" என்கிற இந்த கருப்பொருளை கொண்டு 4 சிறு தலைப்புகளிலே நான் இந்த காலைவேளையிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I want to share 4 thoughts based on the phrase "but God." Although there are plenty more in the Bible, I would really encourage us to mine and read through the Bible and try and see the heartbeat of God through this phrase "but God." 4 காரியங்களை மாத்திரம் நான் சொன்னாலும் இதற்கு மேற்பட்ட அப்பாற்பட்ட அதிகமான காரியங்கள் வேதத்தில் இருக்கிறது. நீங்கள் தேடி படித்து பயனடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஊந்த நான் ஜெபிக்கிறேன். The first one starts in the book of Genesis. There are 2 verses there. Genesis 8:2 says, "But God remembered Noah." And then in the last chapter of the book of Genesis, Joseph speaks to his brothers and says, "You meant it for evil, but God meant it for good." Genesis chapter 50 and verse
20. நான் சொல்ல முற்படுகிற முதலாவது காரியம் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும் ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலும் நாம் பார்க்கலாம். தேவனோ நோவாவை நினைத்தருளினார். நீங்கள் அது ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வேதம் இப்படியாக சொல்கிறது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ என்று ஆரம்பித்து வருகிறது. அந்த 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம்னா ஆதியாகம புஸ்தகம் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தின் அடிப்படையும் அதுதான். உலகம் தீமையை கொண்டு வரலாம், சாத்தான் தீமையை கொண்டு வரலாம், எதிர்பாராத காரியங்கள் நடக்கலாம். பட் காட் meant it for good. தேவனோ நன்மை விளைய பண்ணினார், தேவனோ நன்மை செய்ய பண்ணினார். நோவாவை குறித்து நாம் வேதத்தில் படிக்கிறோம், அவன் தேவனோடு கூட சஞ்சரித்தான். நோவா ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, நோவா தேவனோடு கூட சஞ்சரித்தான். The Bible says Noah, like Enoch, walked with God. So he was a man walking with God. And suddenly his life changes. There's a flood and he's put into a strange shaped boat with just his family and wild animals for company for a number of days. அந்த பேழை எங்கே போகுது, எப்படிப்பட்ட பேழை? தேவனோடு கூட சஞ்சரித்த ஒரு மனிதன் அவனும் அவன் குடும்பம் மாத்திரம் ஒரு பேழையிலே எங்கேயோ மிதந்து போயிட்டுருக்காங்க. அந்த பேழைக்கு அவனுக்கு கண்ட்ரோல் இருந்ததா? இல்லை. அது எங்கே போகுதுன்னு அவனுக்கு தெரிஞ்சுதா? தெரியல. எப்போ இதெல்லாம் முடியும்னு தெரிஞ்சுதா? இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவனோ நோவாவை நினைத்தருளினார். God is a God who remembers. God is a God who knows. அடிக்கடி நாம் யோசிக்கிறோம், does God remember? Does he even care? Does he even think about these things? But God remembers, and he brought about a beautiful salvation for Noah and his family. ஆண்டவர் நோவாவை நினைத்தருளி அவனுக்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் ஒரு மகா பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார், கொண்டு வந்தார். அது போலவே யோசேப்பின் வாழ்க்கையிலையும் அவனுடைய சகோதரர்களாக இருந்தாலும் இல்லை, அதற்கு பின்னாக ஆவிக்குரிய கோணத்திலே நாம் பார்த்தால் பிசாசு தேவனுடைய திட்டத்திற்கு, தேவனுடைய பிள்ளைகளை அழிப்பதற்கு வைத்திருந்த திட்டத்திற்கு முரணாக ஆண்டவர் யோசேப்பையும் யோசேப்பு மூலமாக இஸ்ரவேல் கோத்திரத்திற்கும் ஒரு வழியையும் ஒரு மகா பெரிய ரட்சிப்பையும் அற்புதமாக உண்டு பண்ணினார். You meant it for evil, but God meant it for good. But God here is a remembering God. He's a God who remembers, who knows what's happening. We may not see it. We may not come to terms with every step as to how God operates. ஒருவேளை நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், எப்படி செய்கிறார், எப்பொழுது செய்கிறார், எவ்விதமாக செய்கிறார் என்று புரியாமல் இருந்தாலும் அவர் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் தன்னுடைய வழிகளிலே வேலை செய்து கொண்டேதான் இருக்கிறார். This God is a God who's not changed. இந்த மாறாத மகா பெரிய ஆண்டவருடைய ரட்சிப்புக்கு நாம ஒப்பு கொடுப்போம், அவருடைய ஞாபகத்திற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். He doesn't forget. God remembered Noah. But God remembered Noah. He doesn't forget. ஆண்டவர் நோவாவை நினைத்தருளினார். தேவனோ நோவாவை நினைத்தருளினார். அவர் மறக்கிற ஆண்டவர் அல்ல, அவர் நினைக்கிற ஆண்டவர், அவர் விடுவிக்கிற ஆண்டவர், விடுதலை செய்கிற ஆண்டவர். அதுதான் முதலாவது குறிப்பு. ஆதியாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். So Genesis 8:2 and Genesis 50 verse 20, which is a central theme of remembrance and redemption,
is the first thing I want us to think about. God, but God is a God who remembers. But God. Why is the word but important? தேவனோ அல்லது ஆனாலும் தேவன் என்கிற வார்த்தை ஏன் முக்கியம்? ஏன்னா மனிதர் கைவிடலாம், சமுதாயம் கைவிடலாம், சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர், ஆனாலும் தேவனால் கூடும். ஆமென். இரண்டாவதாக அவர் ஞாபகம் வைத்துக் கொள்ளுகிற ஆண்டவர் மாத்திரமல்ல, அவர் ரட்சிக்கிற ஆண்டவரும் கூட. இந்த வசனத்தை இந்த காரியத்தை நாம் 2 வசனங்கள் மூலமாக வேதத்திலே பார்க்கிறோம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே இயேசு இவ்விதமாய் சொல்லுகிறார். இயேசு சொல்லுகிறார், மனிதரால் இது கூடாது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். In Matthew chapter 19 verse 26, Jesus, having encountered a rich young man, a ruler who comes to him, says, after that his disciples ask him, so what happens? Why is he walked away? And Jesus says, with man it's not possible, but with God all things are possible. ஒரு இளைஞன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்க வருகிறான். அவன் யூத குலத்தில் பிறந்தவன், அவனுக்கு எல்லா விதமான கற்பனைகளையும் கை கொள்கிறான், அவன் அறநெறிகளில் தவறவில்லை. ஆனால் ஆண்டவரோடு கூட பேசிவிட்டு அவன் சோர்ந்து போய் நடந்து போயிடறான், இது கஷ்டம் நமக்கு அப்படின்னு. அப்போது சுற்றி இருக்கிற சீஷர்கள் ஆண்டவரை பார்த்து கேட்குறாங்க, என்ன அது இவனுக்கே வழி இல்லைன்னா அப்போது என்னதான் பண்ணுறது? அப்போ ஆண்டவர் சொல்கிறார், சுவிசேஷத்தின் அடிப்படை கருப்பொருளை அவர் சொல்கிறார். நீங்கள் மனுஷனுடைய விதமாக இதை யோசிக்கிறீங்க. நல்லது செஞ்சால் நல்லது கிடைக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும், நல்லது செஞ்சால் பரலோகத்துக்கு போகலாம், நல்லது செய்யாட்டி நரகத்துக்கு போகலாம். இது மனிதன் நினைக்கிற விதம். நம்முடைய நன்மையின் நிமித்தமாக, நம்முடைய நற்கிரியைகளின் நிமித்தமாக தேவன் நம்மை ரட்சிப்பதில்லை. அவர் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக அவர் நம்மை ரட்சிக்கிறார். ஆகையால் அவர் என்ன சொல்கிறார்? மனுஷனால் இது கூடாது, தேவனால் எல்லாம் கூடும். ஏன் இதை சொல்லுகிறார்? அதற்கு சில வாரங்கள் கழித்து தான் அவரை சிலுவையிலே அறைகிறார்கள். அந்த சிலுவையின் மூலமாகவே நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம். அதை முன்காட்டி அதற்கு முன்னாக ஆண்டவர் சொல்கிறார், salvation is possible, redemption is possible, not by human works, not by what humanity calls righteousness, not by what people call righteousness, but by the grace of God and by the power of the cross, and through forgiveness, through accepting Jesus as Lord and Savior, we have redemption and a place with God and in God's kingdom. தேவனோடு கூட தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படி நமக்கு பங்கு உண்டு? அவர் மூலமாகவே. But with God all things are possible, and that's true for all of life. கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், வருத்தமாக இருக்கலாம், பண கஷ்டமாக இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சோர்வாக இருக்கலாம், கேட்கப்படாத ஜெபமாக இருக்கலாம், அதிக நாட்கள் ஜெபித்தும் பதில் இல்லாமல் இருக்கலாம். But with God all things are possible. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்ததினாலே அவர் நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியின் பகுதிக்கு முன்பாக இருக்கிற ஒரு சில வசனங்களிலே இவ்விதமாய் சொல்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பவுல் இப்படியாய் சொல்கிறார், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய். In the English Bible it says, but God being rich in mercy. Ephesians chapter 2 and verse 4. What the Apostle Paul is saying is, look, I was born a Jew. I was born in the right tribe. I did all of the right things. I kept the law. I obeyed the law. There's no way anyone can find
any fault with me, என்னுடைய அறநெறி கொள்கையிலே யாராகிலும் என்னை பார்த்து குறை கண்டுபிடிக்க இயலாது. ஆனாலும் தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் என்னை ரட்சித்தார். ரட்சிப்பு என்பது, விடுதலை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் வாழ்வது என்பது நம்மால் உண்டான காரியம் அல்ல. நமக்கு இது நம்முடைய பலத்தினாலே நடக்கிற காரியம் அல்ல. இது அவர் நமக்காக கொடுக்கிற ஈவு, அவர் நமக்காக கொடுக்கிற கிருபை. அந்த கிருபையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாகவும் உயிர்த்தெழுதலின் மூலமாகவும் மாத்திரமே நாம் பெற்றுக்கொள்ள முடியும், நம்முடைய கிரியைகளினாலே அல்ல. Therefore, Paul says, but God being rich in mercy, it's due to the mercies of God, it's due to the richness of God, but God, not because of me, but God, not because of me, but with God all things are possible. But with God all things are possible. Therefore, but God not only helps us to recognize that God is a God who remembers, He is also a God who redeems. இந்த ஆண்டவர் தேவனோ என்ற இந்த வார்த்தையின் மூலமாய் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், இந்த ஆண்டவர் நம்மை நினைக்கிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர் மாத்திரமல்ல, நம்மை சரியான இடத்திலே வைக்கிறவர் மாத்திரமல்ல, நம்மை விடுவிக்கிறவர், நம்முடைய ஆத்துமாவை ரட்சிக்கிற மகா பெரிய ஆண்டவருமாயிருக்கிறார். But God has multiple connotations, and we move on to the third one. மூன்றாவது காரியமாக, God is a God who delivers. தேவனோ என்கிற வார்த்தை அதிகமாக இன்னொரு குறிப்பிட்ட இடத்திலே நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அது என்னவென்றால், அவர் விடுவிக்கிற ஆண்டவராயிருக்கிறார். 73ஆம் சங்கீதம் 26ஆம் வசனத்திலும், யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலும் இதை குறித்ததான காரியத்தை தாவீதும் யோனாவும் பேசுகிறார்கள். In Psalms chapter 73 and verse 26, the psalmist says, my flesh and heart may fail, but God is the strength of my heart and my portion forever. But God, even if my flesh fails, my heart fails, but God is the strength of my heart and my portion forever. மீன் வயிற்றிலிருந்து யோனாவை அற்புதமாய் ஆண்டவர் விடுவித்த போது யோனா பாடின பாடலும் சங்கீதத்திலும் இதே கருப்பொருளை நாம் காண்கிறோம். What Jonah sang was, to the roots of the mountains I sank down, but you, Lord my God, brought my life up from the pit. He says, but God brought his life out from the pit. ஆண்டவரே, நான் முங்கி போனேன், நான் விழுந்து போனேன், நான் படுகுழியிலே விழுந்தேன். தேவனோ என்னை தூக்கி வைத்தீர், தேவனோ என்னை ரட்சித்தீர், ஆகிலும் தேவன் என்னை உயிர்ப்பித்தீர், ஆகிலும் தேவன் என்னை விடுவித்தீர். இதன் மூலமாய் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், அவர் நம்மை நினைக்கிறவர் மாத்திரமல்ல, நித்தியத்திற்காக நம்மை ரட்சிக்கிறவர் மாத்திரமல்ல, அனுதினங்களுக்காக நம்மை விடுவிக்கிற ஆண்டவருமாயிருக்கிறார். He is not simply a God who remembers one time. He is not simply a God who redeems us for eternity. He is a daily deliverer. நம்முடைய மாம்ச கண்களிலே அநேக முறை நாம் மாம்ச கண்களில் பார்க்கறதுனால நமக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். வெளியே போகிறோம் வரோம், இப்போது இந்த வைரஸ் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
யாருக்கு என்ன நடக்கும்னே தெரியாத சூழ்நிலையில கர்த்தராகி ஆண்டவர் நமக்கு ஜீவன் சுகம் பலன் தந்து ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை கொடுத்து நம்மை போஷித்து நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். இதில் அவருடைய இது எல்லாமே அவருடைய கிருபை தான். What we don't see sometimes is the fact that through every moment of life and in every moment and in every situation, particularly as we go through this time of this challenging time of a lockdown and the virus that is taking away so many lives around us, including people in our own families, we remember and recognize that God has kept us alive, that it's simply by His deliverance and power that we exist today, that we have a heartbeat, that we have a soul, that we have breath in our nostrils. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையே. ஆகையாலே பட் காட், தேவனோ என்கிற இந்த 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 வார்த்தையின் மூன்றாவது குறிப்பு என்னவென்றால், He is a God who delivers. This is a God who delivers, who pulls us out from impossible situations and sets us free. நாம் நினைக்க முடியாத விடுதலையே இல்லை என்கிற சூழ்நிலையின் மத்தியிலும் கூட அவர் யோனா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்வது போல அவர் ஆழ்ந்த படுகுழியிலிருந்து நம்மை எடுத்து நம்மை நிறுத்தி நம்மை விடுவிக்கிற மகா பெரிய ஆண்டவராயிருக்கிறார். ஆமென். நான்காவதாக 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நம்ம அநேகருக்கு தெரிந்த வசனம். 1 Corinthians chapter 3 and verse 6 says, I planted, Apollos watered, but God gave the increase. நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனோ விளைய செய்தார். நாம் கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் அநேக நேரங்களில் அநேக சூழ்நிலைகளில் மனிதர்களை பார்க்கிறோம், மனித முயற்சிகளை பார்க்கிறோம், மனித முயற்சிகளின் வெளிப்படையான காரியங்களை பார்க்கிறோம். பெரிய கோயில் இருந்தால் பெரிய ஊழியக்காரர், கண்ணுக்கு தெரியாத ஊழியங்கள் இருந்தால் அது நம்ம we don't consider it as success. We look at the size of an individual's achievement and we immediately relate it back to favor and success with God. It's a very human thing to do, but that's not how God works. God doesn't look at it that way. God doesn't see it that way. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டதினாலே அவர் என்ன சொல்கிறார்? நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளையச் செய்கிற தேவனாலே ஆகும். தேவனாலே ஆகும், தேவனாலே ஆகும், அவரால் மாத்திரமே முடியும். It's not about who sowed, it's not about who planted, it's not about who watered. The one who increases is God. But God gave the increase. Who increases? It's God. விளையச் செய்கிறவர் யார்? ஆண்டவர். உயிர்ப்பிக்கிறவர் யார்? ஆண்டவர். பதில் கொடுக்கிறவர் யார்? ஆண்டவர். ரட்சிப்பை கொடுக்கிறவர் யார்? ஆண்டவர். சபைகளை வளர்க்கிறவர் யார்? ஆண்டவர். இதில் மனுஷன் இதை குறித்து பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லை. நம்ம இந்த திரும்பமாக சொன்ன இந்த சூழ்நிலைகளில் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு நல்லா இருக்காங்க, சிக்காராங்க, 2 நாள் ஹாஸ்பிட்டல்ன்றாங்க, and they are no more. We see people among us suddenly pass away. That is human life. There's nothing to be we have no control about
how long we live and what's the length of our days. நம்முடைய வாழ்க்கையின் எல்லைகளை குறித்து நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நாம் 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 செய்கிற காரியமாக இருந்தாலும், அடுத்தவர்கள் செய்கிற ஊழியமாக இருந்தாலும், இல்லை செய்யாமல் இருந்தாலும், அதை குறித்து நாம் பெருமை பாராட்டவோ இல்லை அதை குறித்து நம்ம அதை கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. We don't have to worry about the increase. The important thing to ask is, am I faithful? Am I doing the thing that God has asked me to do? ஆண்டவர் சொன்னதை செய்கிறேன்னா, இந்த கதையை நான் இதுக்கு முன்னால் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். திரும்பமா இந்த ஸ்டோரியை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன தம்பி பீச்சில் போய் ஒவ்வொரு நாள் காலையிலையும் போய் ஸ்டார்ஃபிஷ், அந்த கடலில் அடித்து வருகிற அந்த ஸ்டார்ஃபிஷ்ஷை எடுத்து ஒன்றுனா போட்டுகிட்டே இருந்தானோ, திரும்ப தண்ணிக்குள்ளே போட்டுக்கிட்டே இருப்பானோ. thousands of starfish were there. இந்த கதையை நீங்கள் கூகுளிலே படிக்கலாம். அப்போ அப்போ ஒரு நாள் ஒரு பெரியவர் அவனை பார்த்து கேட்டானா, தம்பி நீ எடுத்து போட்டுகிட்டே இருக்க, ஆயிரக்கணக்கான ஸ்டார்ஃபிஷஸ் கிடக்குது, நீ எல்லாத்தையும் நீ சேவ் பண்ண முடியாது, அநேகர் இதில் அநேகம் மரித்து போகுமே, அப்படி இருக்க நீ எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை பண்ணுற, விட்டுலாமே. அப்போ அந்த தம்பி என்ன பண்ணான்னா, அப்படியே ஒரு ஸ்மைலோட ஒரு ஸ்டார்ஃபிஷ் எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு அந்த ஸ்டார்ஃபிஷ்க்கு, அந்த மீனுக்கு இது இட் ஹஸ் மேட் அ டிஃப்ரென்ஸ். நம்முடைய வாழ்க்கையிலும் எதுக்காக இந்த கதையை சொல்கிறேன்னா, and probably I've shared this before. Why am I saying this? We often think about changing the world, changing the nation. நிறைய பார்க்குறோம்ல, உலகத்தை அசைக்கணும், நாட்டை அசைக்கணும். They are all great prayers. I think they are important. I think it's important to have that faith. But I think the bigger question for us to ask is, what's the little thing that God's asked me to do? Is He asking me to water? Is He asking me to plant? Because ultimately, the increase comes from God Himself. விளையச் செய்கிறது தேவனிடத்திலிருந்து வருகிறது. அந்த மேல் மாடியை திறந்து கொடுத்தவனுக்கு இங்கே மேசியா வருவார், அவர் தன்னுடைய போஜனத்தை இங்கே பகிர்ந்து கொள்ள போகிறாருன்னு தெரியாது. அந்த 5 அப்பம் 2 மீனை கொடுத்த தம்பிக்கு 5000 பேரை இதன் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போஷிக்க போகிறாருன்னு தெரியாது. அவன் கையில் இருந்தது கொடுத்தான், வீடு மாடி இருந்தது திறந்தான். அனனியான் என்கிற சீஷனை குறித்து பார்க்கணும். அவன் பிரசங்கம் பண்ணதாக பைபிளில் போடல. அவனை குறித்து அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் வேறு எங்கேயுமே இல்லை. This disciple called Ananias is not mentioned anywhere outside of Acts chapter 9 and those few verses. Isn't that interesting? Here's a man who goes, prays for someone, and that's it. His job's done. He's gone. But then, the man he leads to salvation ends up writing more than half of the New Testament. அந்த அனனியா போய் ஒருவேளை ஜபிக்காமல் இருந்திருந்தால் பவுலாய் மாறின சவுலுக்கு கண் பார்வை கிடைத்திருக்குமா தெரியாது. அவர் முழுவதுமாக ரட்சிக்கப்பட்டிருப்பாரா தெரியாது. பட் அனனியா என்கிற அந்த சீஷன் ஆண்டவர் கொடுத்த காரியத்தை செஞ்சிட்டார். அவ்வளோதான். அவர் பெரிய பிரசங்கம் பண்ணல, அவர் அவரை குறித்து அவர் பெரிய புக்ஸ்லாம் எழுதலை, சொன்ன வேலையை செஞ்சிட்டார். விளைய செய்கிறது ஆண்டவர். எதற்காக இவ்வளோ சொல்கிறேன்? விளைய செய்கிறது ஆண்டவர். But God gave the increase. And I'm so humbled and privileged to be able to share God's word with you today, and some of the amazing things that Pastor Anand and the ministry team are doing through Metro Missions. Who knows? They are children. They are children
in the lowest strata of society. மெட்ரோ மிஷன் ஊழியத்தின் மூலமாக அநேக சிறு பிள்ளைகளை ஆண்டவர் தொடுகிறார். இவங்களாம் வந்து சமுதாயத்தில் அதிகம் ஒருவேளை புறக்கணிக்கப்பட்டவர்களின் பிள்ளைகளாக இருக்கலாம். வேற யாரும் இவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லாமல் இருக்கலாம். அந்த பிள்ளைகளில் ஒரு பிள்ளை might change the nation. அந்த பிள்ளைகளில் ஒரு பிள்ளை இந்த 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 சமுதாயத்தை மாற்ற ஆண்டவர் திட்டம் கொண்டிருக்கலாம். நமக்கு தெரியாது. செய்ய வேண்டியது என்ன? உண்மையாக உத்தமமாக தண்ணி பாய்ச்சணும், விதைக்கணுமா விதைக்கணும். விளைய செய்கிறது ஆண்டவரால் மாத்திரமே முடியும். But God gave the increase. So I've shared 4 thoughts around but God. 4 காரியங்களை நான் பகிர்ந்து கொண்டேன். But God, because He's a God who remembers. But God, because He's a God who redeems. But God, because He's a God who delivers. But God, because He's a God who increases. Okay, so what are then we called to do? நம்மை என்ன செய்ய ஆண்டவர் அழைக்கிறார்? இதில் 4 காரியங்களை உங்களோடு கூட கருத்துக்களாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய பங்கு என்ன அப்படின்னு ஒருவேளை நீங்கள் கேட்பீர்களா? 4 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனத்தில் ஒரு நம்ம எல்லாருக்கும் தெரிந்த கதை தான். ஒரு அற்புதமான காரியத்தை இங்கே பார்க்குறோம். நேபுகத்நேசர் ராஜா தானியேலுடைய நண்பர்களை பார்த்து சொல்கிறான், இங்கே நான் ஒரு சிலை கட்டி வச்சுருக்கேன், நீங்கள் வணங்கணும். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? அந்த அந்த 2 பகுதியில் அவங்க பதில் சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக பதில் சொல்கிறாங்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். விடுவிக்காமல் போனாலும் 18ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்கு? விடுவிக்காமல் போனாலும். So the first thing to think about is we are called to have faith, but faith that's coupled with faithfulness. Faith on its own is simply words. It cannot just be words. It needs to be coupled with faithfulness. விடுவிக்க வல்லவராக இருக்கிறாரா? அதுதான் விசுவாசம். ஃபண்டாஸ்டிக், தட்ஸ் கிரேட் ஃபெய்த். பட் அந்த பகுதி அதோடு கூட முடிந்து போகவில்லை. தட் பார்ட் இட் டசன்ட் எண்ட் தேர். இட் டசன்ட் எண்ட் அட் Daniel 3:17. Surely our God is able to deliver us. Fantastic. It's a great confession. But then verse 18 says, even if He does not deliver, we will still not bow down before you. Faith and faithfulness. Faith and faithfulness needs to go together for a Christian. This morning, let's ask God. நம்முடைய விசுவாசம் ஒருவேளை குறைவுபட்டிருப்போமானால் அவரை கேட்போம். நம்முடைய உண்மை ஒருவேளை குறைவுபட்டிருப்போமானால் அவரை கேட்போம். ஆண்டவரே, நிறைய விசுவாசம் இருக்குது, நிறைய வார்த்தைகள்னால் நான் நிறைய பேசுகிறேன் ஆண்டவரே, ஆனால் உண்மை இல்லையே. Give me faithfulness, Lord. Show me faithfulness, Lord. And that takes me to my second point. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வேத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இவ்விதமாய் சித்தரிக்கிறது. Revelation chapter 1 and verse 5 describes Jesus this way. It calls him faithful witness. The word faithful there is a verb and a noun. The word witness is a verb and a noun. உண்மையுள்ள சாட்சி. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்த உண்மை சாட்சி 2 வார்த்தைகளும் வெறும் வினை சொற்கள் மாத்திரமல்ல, அது பொருட்சொல்லும் வினை சொல்லும் ஆகும். It is both a verb and a noun. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
பரலோகத்திற்கு முன்பாக எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக சொன்ன கடைசி வார்த்தைகள் என்னவென்றால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 அதிகாரம் 8ஆம் வசனம். அதில் வேதத்தில் போட்டிருக்கு, நீங்கள் பூமி எங்கும் எனக்கு சாட்சி சொல்வீர்கள் அப்படின்னு போடலை. என்ன போட்டிருக்கு? சாட்சிகளாக இருப்பீர்கள். It doesn't say Acts chapter 1 and verse 8 were the last words of Jesus on earth recorded. Okay, so இது ட்ரிக் கொஸ்டின், குவிஸ்லலாம் கூட கேட்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடைசி வார்த்தைகள் என்ன? அது வந்து சுவிசேஷங்களில் இல்லை. It's actually in Acts chapter 1 and verse 8, and it ends by saying, you will be my witnesses. It doesn't stop short and say you will witness for me. It says you will be my witnesses. What's the difference? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன? சாட்சி சொல்வது, வெறும் வாயின் வார்த்தைகளாலே பேசுவது சுலபம். சாட்சியாய் வாழ்வது, சாட்சியாய் இருப்பது கடினம். அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையுள்ள சாட்சி. He was a faithful witness, a verb and a noun. He was faithful and he's a witness. And that's the second thing we are called into. The first thing that I said is about faith and faithfulness. The second is faithful witness. And the third thing I want to share is about silence, stillness. One of the conditions to know God is to be still. சங்கீதம் 46 10ஆம் வசனத்திலே வேதம் விதமாய் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த அமர்ந்திருத்தல் ஃபிசிக்கலாக அமர்ந்திருக்கிறதில்ல, சும்மா ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறதில்ல, ஆவியிலே அமர்ந்திருத்தல். Psalms 46:10 says, be still and know that I'm God. And this being still is not about stillness physically. It's not simply about quietening our physical body. It's about being still in the spirit so that God's spirit can commune with us. நிறையா நம்மை சுற்றி சத்தங்களில் இது தப்பு, இது ரைட்டு, ஊசி போடலாமா போடக்கூடாதா, எங்கேருந்து இந்த வியாதி வந்தது, ஏன் இது நடக்குது, இப்படி பலவிதமான சத்தத்தை நாம் கேட்கிறோம். ரொம்ப அழகான ஒரு கொட்டேஷன் படித்தேன். அது என்னென்னா, நம்மை சுற்றி இருக்கிற இந்த சத்தங்களை நாம் குவாய்டன் பண்ணாட்டா தேவனுடைய மெல்லிய அமர்ந்த சத்தத்தை நாம் கேட்க முடியாது என்ற பொருளோடு ஒரு கோட் படித்தேன். I read a quote which basically says, if you want to hear God in the stillness, you need to cut out the noise. You need to cut out the noise around you. And that, for us to experience but God, that's a big challenge. Stillness. And நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பழைய ஏற்பாட்டு கதை, எலியா தீர்க்கதரிசி ஆண்டவருடைய சத்தத்தை ஆண்டவரை மீட் பண்ணும்போது நம்ம பார்க்குறோம், பெரிய முதல்ல ஒரு புயல் வருது, ஒரு 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 பலவிதமான சத்தங்கள் வருது. அதற்கு பிறகு நம்ம பார்க்குறோம் மெல்லிய அமர்ந்த சத்தம் உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. The prophet Elijah encountered God after he ran away from after the victory, and then he runs away from Jezebel, and then there's an earthquake and God is not there, there's a fire and God is not there, there's a whirlwind and God is not there. But then after that the Bible says there's a still small voice. The actual translation says it's called the sound of thin silence. அதோடைய சரியான மொழிபெயர்ப்பு என்னவென்றால் மெல்லிய அமர்ந்த மிக மிக மெல்லிய அமர்ந்த சத்தம்.
what that really means is it's thin silence, which means it can be broken down very, very easily. அந்த மிக மெல்லிய அமர்ந்த சத்தம் ஏன் முக்கியம்னா, எந்த சத்தம் அதற்கு மிஞ்சி கேட்டாலும் இந்த மெல்லிய அமர்ந்த சத்தத்தை நாம் கேட்காமல் இருக்கக்கூடும். இந்த மெல்லிய அமர்ந்த சத்தத்தை கேட்டிருக்கோமா? கேட்க வாஞ்சிக்கிறோமா? இல்லை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சா, ரொம்ப வருஷம் ஆச்சா? Have we ever listened to God in silence? We think of God in earthquakes and fire and lightning. இறங்கி வாரும் ஆண்டவரே அப்படின்லாம் பயங்கரமாக ஜெபம் பண்ணுறோம். Maybe God wants to present himself through silence. Are we willing to listen to his still small voice in silence? And that's the third one. Then the final fourth one is, so I've spoken about faith and faithfulness. I've spoken about true witness or faithful witness. The third is about stillness and silence. The fourth one is about fruitfulness. நான்காவது காரியம் விருத்தி. இது கனி கொடுத்தல். யோவான் 15:14 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விதமாய் சொல்கிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதற்காக தெரிந்து கொண்டேன்? நீங்கள் போய் கனி கொடுக்கவும் உங்கள் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். You did not choose me, I chose you so that you may go and bear fruit and that your fruit might last. John chapter 15 and verse 16. The ultimate directive of Jesus to every disciple is that challenge. You didn't choose me, guys. I didn't choose Jesus. I didn't choose him to be my savior. He chose me to be his child and his son. And why did he choose me and appoint me before the foundations of the world? So that I can go and bear fruit and that the fruit may last. So the challenge for us is to ask ourselves the question, am I really bearing fruit? And is my fruit lasting? கனி கொடுக்கிறேனா? நிலைத்திருக்கிற கனி கொடுக்கிறேனா? இது நாம் யாரும் சோர்ந்து போக வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்லவில்லை. God in his infinite wisdom and mercy has pardoned us, has redeemed us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மகா பெரிய கிருபையினாலே மீட்டு ரட்சித்து எடுத்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இதன் மூலமாக இடைப்பட பேச நாம் ஒப்பு கொடுப்போம். But God in his infinite mercy has chosen us. But God has redeemed us. But God has given us an increase and is continuing to increase. But God is asking us, challenging us to stay faithful, to bear lasting fruit, and to listen to him in stillness. இந்த ஆண்டவர் தேவனோ ஆகிலும் தேவன் என்று நாம் கேட்ட இந்த வார்த்தைகள் மூலமாக ஆண்டவர் நமக்கு என்ன என்கரேஜ் பண்ணுறாருன்னா, அவரை உண்மையாக இருக்கவும் உண்மையுள்ள சாட்சியாக இருக்கவும் கனி கொடுக்கவும் நாம் கனி நிலைத்திருக்கவும் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய வாஞ்சிக்கிறார். அதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். Let's give ourselves to God. Whatever situation you might find yourself in, but God is able to change it. But God is able to deliver. But God is able to redeem. நீங்கள் என்ன சூழ்நிலை இருந்தாலும் தேவனோ ஆகிலும் தேவனோ அதை அவரால் மாற்ற முடியும். அவரால் சூழ்நிலைகளை திருப்ப முடியும், பெரிய காரியங்களை செய்ய முடியும். அவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த 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 தேவனோ அல்லது ஆகிலும் தேவன் என்கிற வேத வசனங்களை நீங்கள் வேதத்திலே பார்த்து ஆராய்ந்து படிப்பீர்களானால் கர்த்தர் உங்களோடு கூட தொடர்ந்து பேசுவாராக. May the Lord use
use words associated in his scripture with but God to reveal more of himself to us and to change us into his image. It's all about him. இது அவரை குறித்து அவருக்காகவே எழுதப்பட்ட வேத வார்த்தைகள். அவரே ஆண்டவர், அவரே முடிவு, அவரே ஆரம்பம். அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார், செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். Let's pray. Lord, they are two simple words, but God. ஆண்டவரே, சிறிய வார்த்தை தான், ஆகிலும் தேவன், தேவனோ. And this morning, Lord, we believe that you are able to do exceedingly abundantly above all that we can ask or think. ஆண்டவரே, நாங்கள் நினைப்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலாக பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவர். Work in us, Lord. எங்களுக்குள்ளே தொடர்ந்து கிரியை செய்யும். உண்மையுள்ள விசுவாசத்தோடு கனி கொடுக்க, உம்முடைய மெல்லி அமர்ந்த சத்தத்தை கேட்க தேவனே எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை தொடர்ந்து மாற்றட்டும். Lord, let your Holy Spirit continue to work in and through in our lives. Be glorified in and through our lives. எங்கள் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் சுவாமி. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். We commit us into your hands. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில். Amen. Amen. Thank you and God bless you. But God. Amen.